வெல்கம் டு நான் எம்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் அனாலிசிஸோட கிளாஸை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா நெய்பர்ஹுட் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனை கொரோனா ரிலேட்டடாக வச்சு நம்ம டெஃபினேஷனை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த டெஃபினேஷனோட சிம்பிள் எக்ஸாம்பிளை இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எம்ஃபிலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்தந்த காலேஜில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த காலேஜில் கேட்ட அந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்லாம் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெட்டோட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம் செட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த செட்டுலாம் நம்ம நெய்பர்ஹுட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னென்னு படிச்சிட்டோம். ஸோ இந்த கிளாஸில் இதை ஒரு ரீகால் பண்ணால் தான் இந்த கிளாஸை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஹுட்டோட டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா போன கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த கிளாஸில் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆறுன்ற ஒரு ரியல் லைனில் ஏன்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சப்செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா எப்போ நான் அதை சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஏவை வச்சுக்கிட்டு, ஸ்மால் ஏ இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வல் நான் வரைகிறேன். அந்த இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகியிருந்தால் அந்த பாயிண்ட்டுக்கு அந்த ஏ வந்து நெய்பர்ஹுட்டாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது நல்லா ப்ரீஃபாக புரியணுன்னா நீங்கள் போன கிளாஸை பார்த்தா தான் புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்னென்னா எம்டி. இந்த எம்டி செட்டு தான் நெய்பர்ஹுட்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இந்த எம்டின்றோட ஸ்பெஷல் கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் இந்த எம்டியை எந்த டெஃபினேஷனை வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணாலும் இது எம்டி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும் அந்த டெஃபினேஷனுக்கு. ஸோ தட் இஸ் இந்த எம்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிவியல் கேஸ். ஸோ இந்த ட்ரிவியல் கேஸை நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் மீன் இந்த எம்டின்றது நமக்கு வந்து நெய்பர்ஹுட்டு டெஃபினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நான் நெய்பர்ஹுட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்டன் செட்டு ஏ. ஸோ இந்த சிங்கிள்டன் செட்டு ஏன்றது நம்ம நெய்பர்ஹுட்டாக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னென்னு. ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சப்செட் ஏன்ற ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அந்த கேபிட்டல் ஏன்ற ஒரு சப்செட் நெய்பர்ஹுட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணுன்னா அந்த ஸ்மால் ஏவை வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வல் வரைகிறோம். அந்த இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதான் நமக்கு நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்டன் செட்டு ஏன்னு இருக்குது. ஓகேவா? சிங்கிள்டன் செட்டை ஏவை வச்சுக்கிட்டு நான் ஒரு நெய்பர்ஹுட் போட்டேன்னா அந்த நெய்பர்ஹுட் எங்கே எக்ஸிஸ்டே ஆகாது. ஓகேவா? ஏன்னா இந்த நெய்பர்ஹுட் இதை வச்சு நம்ம ஒரு நெய்பர்ஹுட் போட்டால் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே அந்த எலமெண்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஓப்பன் நெய்பர்ஹுட் நம்மளால் வரைய முடியாதுங்க. ஸோ அந்த வரைய முடியாதுன்றதால நமக்கு ஒரு நெய்பர்ஹுட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அந்த எக்ஸிஸ்ட் ஆகாதால இந்த ஏன்றது நமக்கு வந்து க்ளோஸ்டு அப்படி தான். ஓகேவா? ஏன்னா ஒரு எவ்ரி இன்டீஜர்ஸ் எந்த ஒரு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த இன்டீஜர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக தான் இருக்கும், ஓப்பனாக இருக்காது. ஸோ அப்போ ஏன்றது ஒரு இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஹுட்டாக இருக்காது. ஸோ அப்போ நாட் நெய்பர்ஹுட். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்டு நெய்பர்ஹுட்டாக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை டெஃபினிஷன் நமக்கு நெய்பர்ஹுட்டோட டெஃபினிஷன் ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஆர் ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த ஓப்பன் செட்டு அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஓப்பன் செட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஓப்பன் செட்டே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாதால ஸோ இது நெய்பர்ஹுட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனித்தனியாக இருக்குது, சிங்கிள் எலமெண்ட்டு டிஸ்ஜாயிண்டாக இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு அதுவே க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? டஸ் நாட் ஓப்பன். ஸோ அப்போ இது ஓப்பனாக இல்லாததால் நமக்கு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ நாட் நெய்பர்ஹுட். அடுத்ததாக ரியல் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு நெய்பர்ஹுட்டாக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ரியல் லைன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் எல்லா சப்செட்டும் இருக்குது. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், செட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸும் இதோட சப்செட்ஸ். ஓகேவா? ஸோ பாசிபிள் எல்லாமே நமக்கு ஓப்பன் இன்டர்வலில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுன்ற ஒரு ரியல் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட் நான் எக்ஸிஸ்ட் ஆன மாதிரி 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஓகேவா, ஆரில் 0 இருக்குது. ஸோ அப்போ 0 அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இந்த எலமெண்ட்டை வச்சு நான் ஒரு இன்டர்வல் வரைஞ்சேன்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே 1 இங்கே -1 இங்கே வந்து 1 இருக்குன்னா ஸோ இது பிட்வீன் கேப்பில் இந்த 1 -1 -1 0 1 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு இசட். ஸோ அப்போ இந்த இசட்டுன்றது இதோட சப்செட்டு பாசிபிள் ஆகிடுச்சா. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரோட சப்செட்டு தான். ஸோ அப்போ இதையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டை எடுத்தாலும் அதுக்கு ஒரு இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நமக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ அப்படி சப்போர்ட் பண்ணுறதால நமக்கு இது ஒரு நெய்பர்ஹுட்டை கொடுக்குது. ஓப்பன் செட்டு கொடுத்ததால ஒரு நெய்பர்ஹுட்டு நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். அப்போ ஆறுன்றது நமக்கு நெய்பர்ஹுட்டை கொடுக்குது. அப்போ ஆறுன்றது நெய்பர்ஹுட்டா. அடுத்து தான் நமக்கு 0,1 ஓகேவா. இதுக்கு ஒரு இன்டர்வல் வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 0, இது வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ இந்த இன்டர்வலை வச்சுக்கிட்டு நம்ம நெய்பர்ஹுட் இருக்கா இல்லையான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் இப்போ இந்த 0 1ன்றது தனி இன்டர்வல். இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து நான் எடுக்கல ஓகேவா, தனியாக நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆறுன்றதை நம்ம தனியாக ப்ரூஃப் பண்ணணும், 0,1ன்றதை தனியாக ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நான் 0,1 எடுத்துக்கிட்டேன். 0,1ல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0.5 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1/2ன்றது நமக்கு எதில் இருக்குது, ரேஷ்னல் நம்பர்ஸில் இருக்குது, இரேஷ்னல் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு இன்டர்வல் வரைஞ்சேன்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸும் கிடைக்கும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இரேஷ்னல் நம்பர்ஸும் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த கண்டிஷனை. ஸோ அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணதால் இந்த ஐன்ற ஒரு இன்டர்வலு 0,1க்குள்ளே இருக்குது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த 0ன்றது நமக்கு இந்த இடத்துல க்ளோஸ்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இன்க்ளூடிங் 0ன்னு சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்க்ளூடிங் 0ன்னு சொல்லும்போது நம்ம இந்த 0க்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்தால் இல்லை 0வே நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா இங்கே க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருந்தால் 0வை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நான் இங்கே 0 வச்சுக்கிட்டு ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சேன்னா இந்த நெய்பர்ஹுட் வெளியே வந்துடும். ஸோ அந்த நெய்பர்ஹுட் வெளியே வந்ததால் இந்த நெய்பர்ஹுட்டுக்கு நம்மளால் இந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இங்கே 0 இங்கே ஆஃப் இன்டர்வல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸப்ட் 0வை தவிர்த்து நம்மளால் ஒரு இன்டர்வல் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் இங்கே நமக்கு ஓப்பன் இன்டர்வலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஓப்பன் இன்டர்வலாக கொடுக்கும்போது இந்த ஓப்பன் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த செட்டுக்கும் நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த செட்டுக்கும் இந்த இன்டர்வலுக்கும் நமக்கு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ எக்ஸிஸ்டிங் நெய்பர்ஹுட் ஓகேவா, புரியுதா. அடுத்த கொஷின் நான் சொன்னது இங்கே 0,1ன்றதுல இங்கே க்ளோஸ்டு இல்லைனா இங்கே க்ளோஸ்டு கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்றத நான் போன இதுலேயே நான் இங்கே சொல்லிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு இந்த இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1 ஓப்பன், இந்த இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா 0,1. ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலில் நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான் செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு நான் ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன் பாருங்கள், ஒரு ரியல் லைன். இது ஒரு ரியல் லைன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் நமக்கு இது சப்செட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 0 க்ளோஸ்டு இன்டர்வல் 0 ஓப்பன் இன்டர்வல் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த க்ளோஸ்டுனா இன்க்ளூடிங் 0 இந்த இன்டர்வலுக்குள்ளே 0 சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து 1க்கு கீழே 1 தவிர்த்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இங்கே. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம நெய்பர்ஹுட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இதில் செக் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கே எடுக்கிறோன்னா அந்த பாயிண்ட்டு 1/2 ஆஸ் யூஸ்வல் இங்கே 1/2ன்னு எடுத்தீங்க. அதனால் நான் இங்கே 1/2ன்னு கூட எடுத்துக்கலாம், 3/2 எது ஒன்று 2/3 எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் 1/2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு நான் ஒரு இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகும்போது இந்த இன்டர்வல் நமக்கு இது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போகும், இது 0 வரைக்கும் போகும் ஓகேவா. ஸோ அப்போ 0 வரைக்கும் போனாலும் பிரச்சனை இல்லை, 0வை தாண்டி தான் நம்மளால் போக முடியாது, ஏன்னா இங்கே க்ளோஸ்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்டர்வல், இந்த இன்டர்வல் இங்கே வரைக்கும் இது வரைக்கும் ப்ரீஃப் பண்ணலாம், இது வரைக்கும் போகும். இங்கே 0வை தவிர்த்து இந்தாண்டு இங்கே நின்றுடும், 1க்கு ரீச் ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ இன்டர்வல் எடுத்தாலும் இந்த இன்டர்வலுக்குள்ளே பிட்வீன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு எல்லா சப்செட் ஓப்பன் சப்செட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும் இதுக்குள்ளே 0,1க்குள்ளே
ஸோ அந்த மாதிரி 0,1க்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுக்கும்போது நாங்கள் 0வே அந்த பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன், நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னா ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு டெஃபினேஷன் தெரியும். அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு நெய்பர்ஹுட் போட்டால் அந்த நெய்பர்ஹுட்டு அந்த செட்டுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே 0 வச்சுக்கிட்டு நான் ஒரு நெய்பர்ஹுட் போட்டேன்னா இந்த நெய்பர்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா 0 தவிர்த்து வெளியே போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இதுக்குள்ளே எடுக்கும்போது எக்ஸிஸ்ட் ஆகிருச்சு நமக்கு நெய்பர்ஹுட்டு. ஆனால் 0வே பாயிண்ட்டாக வச்சு ஒரு இன்டர்வல் வரையும் போது அந்த இன்டர்வல் வெளியே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 தவிர்த்து மற்றது எல்லாத்துலேயும் நமக்கு ஓப்பன் இன்டர்வல் கொடுக்குது. அப்போ நெய்பர்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா 0 தவிர்த்து எல்லா இடத்துலையும் நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகிருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் நெய்பர்ஹுட்டு பட் வேறு என்ன சொல்லலாம், எக்ஸப்ட் அட் 0வை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நமக்கு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இங்கே 0, ஓப்பன் இன்டர்வல் 0, க்ளோஸ்டு இன்டர்வல் 1 அப்படின்னு இருக்கும்போது சேம் நமக்கு இங்கே எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸப்ட் 0ன்னு சொன்னோம், இங்கே எக்ஸப்ட் 1. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸப்ட் அட் 1. ஓகேவா? 1 தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் நெய்பர்ஹுட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இதுதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர். ஸோ இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் நமக்கு என்ன புரியுதுன்னா எந்தெந்த செட்டில் நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும், நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகாது, அதுவும் நமக்கு அந்த செட்டு எப்படி இருந்தால் நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுன்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னென்னு ஃபைனல் டிசிஷனாக வந்துடலாம். ஸோ இந்த 3 கொஷின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3 கொஷின் 1, 2, 3, 4 இந்த 4 கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வைங்க. மேபி இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைனா கிளாஸ் எடுத்துகிட்ட பிறகு ஆன்சர்ஸை சொல்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.